மொறு மொறு தோசைக்கு இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். இனி மெயின் டிஷ்ஷே இந்த தக்காளி குழம்பாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கர் சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பழுத்த தக்காளி ஒரு 4 பழங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். வெங்காயம் வணங்கினதும் இந்த தக்காளிகளை சேர்த்து நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க. இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து இதில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிளான ரெசிபி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆன உடனே நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் விழுதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு வந்து மாறிடும். தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியும் சரி, தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமும் சரி, நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்குறதுக்கே இன்னும் 2 தோசை சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறது போல் இருக்கும். கூட கொஞ்சம் கெட்டியான தேங்காய் சட்னி அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மார்னிங் டைமில் ஒரு டிஃபன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா தோசை, சப்பாத்தி கிறிஸ்பியாக வந்து சாப்பிட்ற எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டைப்பில் தக்காளி குழம்புகள் வந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு முறை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். தோசைக்கு மாவு கரைக்கும் போது ரொம்பவே கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி வந்து கரைச்சிக்கோங்க. தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில தோசை காம்போஸ் வந்து நான் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு எது ரொம்பவே ஃபேவரெட்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தோசை ப்ளஸ் சிக்கன் குழம்பு, தோசை ப்ளஸ் முருங்கைக்காய் சாம்பார், ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, தோசை ப்ளஸ் தக்காளி குருமா, தோசை ப்ளஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட கடையல். இதில் உங்களுடைய ஃபேவரெட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இது எல்லாமே என்னுடைய ஃபேவரெட். இந்த காம்போல இருந்துச்சு அப்படின்னா எப்போவும் சாப்பிட்ற 2 தோசைக்கு பதிலாக 3 4ன்னு உள்ளே போகும்.